எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஆருத்ரா சமையல். இன்றைக்கி நம்ம அயிலை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைலில் வைக்க போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். உண்மையாகவே இந்த முறையில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம மத்தி மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே புளியை ஊற வச்சுக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி அதிகமாக போடுறதுனால புளி கம்மியாக போடுவேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டையும் ஆயில் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரும், ஆனால் கருகிடக்கூடாது. வெந்தயம் இதோ இந்த அளவுக்கு வெடிக்கிறது தெரியுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெடித்தோடனே நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு, ஒரு 4 வரமிளகா. எனக்கு இந்த வரமிளகா ரொம்ப காரங்க, அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வரமிளகா அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடையே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. குருமிளகு போட்டிருக்கிறதுனால அதனுடைய காரமும் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மண்சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கணும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஓரளவு நல்லா வதங்கி வரும்போதே ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் சேர்த்து இதோட நல்லா வதக்கணுங்க. இப்போ நீங்கள் தேங்காய் அதிகமாக வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 வதக்குனீங்கன்னா போதும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம், ஏன்னா மண் சட்டி சூடே போதுமானது. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து அரைச்ச பொடியையும் சேர்த்து ஒன்றா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதே மண் சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கியிருக்கேன். எவ்வளோ பொடியை நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியை நறுக்கிக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியை நறுக்கி நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இனிமேல் நல்லா வதங்கி அதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் குழம்போடு இந்த பச்சை மிளகா வரும்போது அந்த பச்சை மிளகாயினுடைய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். நல்லா ஒரு மாதிரி கொதிச்சு வரணும், அவ்வளோதான். நீங்கள் அதிகமாக வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதோ இந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு இப்போயே சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு ஒரு 10லேருந்து ஒரு 13 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளார நம்ம மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இதோ இந்தளவுக்கு சுத்தமாக கழுவணுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு தலை வேண்டாம், அதனால் நான் தலையை நறுக்கிட்டு
நல்லா இந்தளவுக்கு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். உண்மையாகவே குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இவ்வளோ கெட்டியாக வேணுங்க, அதனால நான் கெட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை வந்து கம்மி பண்ணிடுங்க. நல்லா கொதித்து சுண்டுனோடனே அடுப்பை கம்மி பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அயில மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து அப்படியே கேப் விட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சேர்த்துக்கோங்க. இதோ பாருங்கள், போட்ட உடனே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா மண் சட்டி வந்து சாதாரணமாகவே 5 நிமிஷம் கொதிக்கும் அதனால். ஆனால் நான் 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணேன். இதோ இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அயில மீன் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.